நம்முடைய தேவன் இரக்கமும் நீதியும் உள்ள தேவன். நாம் வாழ்கிற இந்த உலகமோ இரக்கமும் இல்லாத உலகம், நீதியும் இல்லாத, நியாயம் கேடு நிறைந்த உலகம், நீதி கேடு நியாயக்கேடு நிறைந்த உலகம், கொடூரமும் கொடுமையும் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நீதி செய்கிறவரும் இரக்கம் செய்கிறவருமாய் கர்த்தரை நோக்கி நம்ம கண்களை நாம் ஏறெடுப்போமாக. அவரும் உங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து உங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர், உனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். திரும்பவும் தருவேன் என்கிறார், இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உனக்கு தந்திடுவார், இழந்ததை எல்லாம் தந்திடுவார். திரும்பவும் உனக்கு தந்திடுவார், இழந்ததை எல்லாம் தந்திடுவார். திரும்பவும் உனக்கு தந்திடுவார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர், உனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். சங்கீதம் 123. சங்கீதம் 123 இதுவும் ஒரு ஆரோகண சங்கீதம். இந்த 123வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறதான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடையதான தேவனுக்கும் அந்த பிரயாண யாத்திரிகர்களுக்கும் உள்ள யாத்திரிகள்னால் அந்த பாத யாத்திரை போகிறாங்க, எருசலேமை நோக்கி ஆலயத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ எல்லோரும் போகும்போது அவங்க ஒன்று எதுக்காக அவங்க எதற்காக போகிறாங்களாம், அவங்க தேவனுடைய இரக்கம் பெறுவதற்காக. நாம் இன்றைக்கும் சபைக்கு போவது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக, இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம சபைக்கு போகிறோம். இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் கிருபையை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் நம்ம சபைக்கு நாம் போகிறோம். கர்த்தர் நாம் இப்போ சொல்கிறார், கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அந்த 121 வர்ற மாதிரி, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன், நான் கண்ணோக்கி பார்க்குறேன். ஏன்னா மலை மேலே அந்த ஆலயம் இருக்குது. அப்போ அதை கண்களை ஏறெடுத்து வரும், தூரத்தில் வரும்போதே மழை தெரியுதான்னு கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. அந்த ஏறெடுக்கும் பார்க்குறத ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், கர்த்தரும் நம்மளை என்ன செய்கிறாங்க, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். தம்மை தேடுகிறவர்கள் உண்டோ, அவன் உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து தேவன் நினைச்சார் கண்ணோக்கி பார்க்கிறாராம். அப்போ சொல்கிறார், எப்படி அந்த இதை அந்த கண்ணோக்கி பார்க்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, வேலைக்காரங்க சாயங்காலம் ஆன உடனே தன்னுடைய எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா, கையில் ஏதாவது கொண்டு வராரா. வேலைக்காரங்க கண்கள் இப்போ இந்த ஒரு வீட்டுக்கு அப்பா வந்து வீட்டுக்கு போகிறாருன்னா, அப்பா வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க வெளியூர்லேருந்து வந்த உடனே அப்பா கையில் என்ன இருக்குது, பையை பார்க்குற மாதிரி, பையையும் பார்க்குற மாதிரி அவங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்துட்டே இருக்குதான், எதையாவது நம்ம தர கொண்டு வந்திருக்கிறாரா. வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமாட்டியினுடைய கையை நோக்கி இருக்குமா போல, எஜமாட்டி கையை ஏதாவது தரமாட்டாங்களா வேலைக்காரி. நாங்கள் அதை மாதிரி நாங்கள் உங்கள் கையை நாங்கள் நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய கிருபைக்காக. நாம் சபைக்கும் ஆராதனைக்கு போவது அவருடைய இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அப்போ நம்ம இரக்கத்தை பெற ஆலயத்துக்கு வருகிறோம். அப்போ எதனாலன்னா, இங்கே இருக்கிற நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் குடியிருக்கிற இடத்துல நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். மிகவும் வேதனை எங்களுக்கு. சுகஜீவிகள் எங்களை சுற்றிலும் சுகஜீவிகள்னால் நல்ல தேவனை தேடாத துன்மார்க்கர்கள், பண செழிப்போடும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. அவங்க கர்த்தரை தேடுகிற நீதிமான்களை நிந்திக்கிறாங்க. அந்த அகங்காரிகள் இவர்களை இகழ்ச்சியாக பேசுகிறாங்க. ஆமாம், இதனால் எங்கள் ஆத்மா நிறைஞ்சிருக்குது. இப்போ உங்கள் கிருபையின் ஆறுதல் கிடைக்க பண்ணும். இன்னைக்கு இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, அன்பு நண்பர்களே, 4 வசனம் தான் அதில் இருக்குது. இன்றைக்கி நாமும் கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். கிருபை கிடைக்கும் வரை, இரக்கம் கிடைக்கும் வரை. ஏன் இரக்கம்னா, இந்த உலகத்தில் இரக்கமற்ற உலகம்.
நம்முடைய தேவன் இரக்கமும் நீதியும் உள்ள தேவன். நாம் வாழ்கிற இந்த உலகமோ இரக்கமும் இல்லாத உலகம், நீதியும் இல்லாத, நியாயம் கேடு நிறைந்த உலகம், நீதிக்கேடு நியாயக்கேடு நிறைந்த உலகம், கொடூரமும் கொடுமையும் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நீதி செய்கிறவரும் இரக்கம் செய்கிறவருமாய் கர்த்தரை நோக்கி நம்ம கண்களை நாம் ஏறெடுப்போமாக. அவரும் உங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து உங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 123வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், சுகஜீவிகளுடைய தன் நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய தன் இகழ்ச்சியினாலும் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆகையினால என்னுடைய கண்கள் வேலைக்காரியுடைய கண்களைப் போலவும் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போலவும் அவன் பரலோகத்தில் இருக்கிறதான தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த நாள் நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, இந்த நாளிலும் ஆமேனப்பா அந்த உலகத்தில் அப்பா அந்த நிந்தனைக்காரர்கள் அகங்காரிகள் கர்த்தாவே அப்பா வார்த்தைகளை எங்களுக்கு விரோதமாக வீசுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே ஆமேன் அப்பா அவருடைய தான நிந்தனையினால் மிகவும் நாங்கள் கர்த்தாவே அப்பா சோர்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அப்பா அந்த வேளையிலையும் கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரையிலும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா கர்த்தாவே. ஆமேன் அப்பா வேலைக்காரன் கர்த்தாவே தன் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்கிறது போல ஆமேனப்பா எஜமாட்டியுடைய கரங்களை நோக்கி இருக்கும் வேலைக்காரியை போல எங்கள் தெய்வமே அப்பா இந்த நாளில் உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த ஜனங்களுடையதான நிந்தனை கர்த்தாவே அப்பா ஆமேனப்பா இகழ்ச்சிகள் ஆமீன் எல்லாவற்றுக்கும் எங்களை நீங்களாக்கி காக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தா அவர்களுக்கு பதிலளிப்பீராக. தேவரீர் எங்களை காப்பீராக. எல்லா ஆமீனப்பா துன்பத்துக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.